வணக்கம். நான் வெண்கரம் அறக்கட்டளையின் பிரதான செயற்பாட்டாளர். சேவைக்கால ஆசிரிய ஆலோசகராக கடமையாற்றி தற்போது ஓய்வு பெற்ற நிலையிலே இருக்கின்றேன். இந்த வெண்கரம் அறக்கட்டளையின் கல்விக்கு கரம் கொடுப்போம் எனும் மகுட வாக்கியத்திற்கு அமைய பல கல்வியலாளர்களை ஒன்றிணைத்து கொண்டு கல்வி தொடர்பான செயற்திட்டங்களை நாம் முன்னெடுத்து வருகின்றோம். அந்த வகையில் ஓய்வு நிலையில் இருக்கின்ற அதிபர்கள், ஆசிரியர்கள், சேவையிலே இருக்கின்ற அதிபர் ஆசிரியர்கள் நமது பணியிலே தன்னார்வமாக முன்வந்து இணைந்து இச்செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றனர். தேவையுடைய பிரதேசங்களில் கல்வி தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தி சமூக பொருத்தப்பாடான நற்பிரஜைகளை உருவாக்கும் இலக்கோடு நாம் செயற்பட்டு வருகின்றோம். ஆரம்ப காலங்களில் தமிழர் பிரதேசங்கள் கல்வியிலே மேன்மை நிலை உடையனவாய் காணப்பட்டன. கல்வி பெறுபேறுகளின் அடிப்படையிலும் பண்பாட்டு ரீதியிலும் தமிழர் பிரதேசங்களில் முதன்மை நிலையிலேயே காணப்பட்டது. பொருளாதார தடைகள், போர்க்கால சூழல்கள் என்பவற்றுக்கு மத்தியிலும் நமது தமிழ் மாணவர்களுடைய பெறுபேறுகள் எப்போதும் உச்ச நிலையிலேயே காணப்பட்டன. ஆனால் இன்று அந்த நிலை முற்றிலும் மாறி இன்றைய மாணவர்கள் பல்வேறு நெருக்கடிக்குள் ஆளாகின்ற ஒரு சூழ்நிலை. இலங்கையில் தமிழர் தாயகம் மாகாண ரீதியாக 8ஆம் 9ஆம் நிலைகளில் இருப்பது மிக வேதனையான விடயம். நமது மாணவ செல்வங்களை போதைப் பொருள் பாவனை, சமூக விரோத செயற்பாடுகள் நசுக்கிக் கொண்டிருப்பது கசப்பான உண்மை. இந்த மாணவ செல்வங்களை இந்த நிலைப்பாட்டிலிருந்து மீட்டெடுத்து அவர்களை ஒரு சிறந்த நற்பிரஜையாக சமூகத்தின் கரங்களில் ஒப்படைக்க வேண்டியது நம் எல்லோரதும் கடமையாகும். அந்த வகையில் நமது தமிழ் எதிர்கால சந்ததிகளை ஒரு சமூக பொருத்தப்பாடான பிரஜைகளாக கல்வி ரீதியாக பண்பு ரீதியாக உருவாக்கி விட வேண்டும் என்ற இலக்கோடுதான் இந்த வெண்கரம் அறக்கட்டளை செயற்பட்டு வருகின்றது. அந்த வகையில் தேவையுடைய பிரதேசங்களான மலையகம், கிழக்கு மாகாணம், வன்னி பெருநிலப்பரப்பு முதலான பிரதேசங்களில் கல்வி வளங்கள் மிக அரிதாக கிடைக்கின்ற மாணவர்களுக்கு நமது அறக்கட்டளையின் ஊடாக உதவ முற்பட்டதன் விளைவுதான் இந்த சுயகற்றல் கையேடுகள். மாணவர்களுடைய பரீட்சை பெறுபேறுகளை அதிகரிக்கின்ற இலக்கோடு நமது ஆசிரியர் குழாம் இணைந்து மாணவர்கள் சுயமாக கற்று தங்களுடைய பெறுபேற்றை அதிகரித்துக் கொள்ளும் முகமாக இந்த சுயகற்றல் கையேட்டை நாம் தயாரித்து அந்த மாணவர்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். அந்த வகையில் முதலாம் படிநிலையை கடக்கத்தக்க விதத்தில் காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுகின்ற மிக குறைந்த நிலையில் உள்ள மாணவர்களை இலக்காக கொண்டு அவர்களுக்கான பிரதான 5 பாடங்களுக்கான கையேடுகளை நாம் தயாரித்து வழங்கியிருந்தோம். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் உயர்தர மாணவர்களின் ஆசிரியர் பற்றாக்குறை, பாடசாலை வளங்களின் பற்றாக்குறை என்பன தொடர்பான கோரிக்கை மலையகம் மற்றும் கிழக்கு மாகாண கல்வியலாளர்களால் முன்வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கையை ஏற்று நாம் உயர்தர மாணவர்களுக்கான
சுயகற்றல் கையேடு ஒன்றை தயாரித்து இந்த மாணவ செல்வங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். உயர்தர மாணவர்களுடைய கல்வி பெறுபேற்றை அதிகரிப்பதனூடாக அவர்களுக்கு உயர்கல்விக்கான வாய்ப்புகளை அதிகரிக்க முடியும் என நாம் நம்புகின்றோம். கல்விக்கான இந்த செயற்பாட்டில் தன்னார்வமாக செயற்படுகின்ற அறம் சார்ந்து சிந்தனையுடைய மனித ஆர்வலர்களை இணைத்து கொண்டு நாம் செயற்பட்டு வருகின்றோம். நமது செயற்பாட்டில் மனித வளங்கள் இணைக்கப்படுகின்றன. ஆனாலும் நிதி நமது செயற்பாட்டுக்கு மிக பெரும் சவாலாக அமைந்துள்ளது. தேவையுடைய பாடசாலைகள் மாணவர்கள் அதிகம் இருந்த போதிலும் இம்முறை உயர்தர மாணவர்களுக்கான சுயகற்றல் கையேடுகள் 1000 எண்ணிக்கை மட்டுமே வெளியீடு செய்து மாணவர்களுக்கு கையளிக்க முடிந்தது. நிதி அனுசரணை கிடைக்க பெற்றால் நமது செயற்பாட்டு களங்கள் மேலும் விரிவடையும், அதிகமான மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எமக்குண்டு. மாணவர்களை கல்விக்கூடாக ஆற்றுப்படுத்துவதனால் சமூக விரோத செயற்பாடுகளில் இருந்தும் செயற்பாட்டு தாக்கங்களில் இருந்தும் இந்த மாணவ செல்வங்களை காப்பாற்ற முடியும் என்பது எமது அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த வகையில் இம்முறை உயர்கல்வி விரிவாக்க மீளெழுகை ஆற்றுப்படுத்தும் செயற்திட்டத்தின் கீழ் உயர்தர மாணவர்களுக்கான சுயகற்றல் கையேடுகளை தயாரித்து வழங்குகின்ற எமது செயற்பாட்டுக்கு புலம்பெயர் தேசத்திலிருந்து நிதி அனுசரணையை வழங்கிய அமெரிக்கா முத்தமிழ் முன்னேற்ற மன்றம் மற்றும் ஈகை குழுமம், வட அமெரிக்க இலங்கை தமிழ் பெண்கள் அமைப்பு முதலான அமைப்பினருக்கு நமது அறக்கட்டளை சார்ந்து நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். புலம்பெயர் தேசத்தில் இருந்த போதிலும் தமிழர் தாயகத்தில் விருப்போடு அறம் சார்ந்து செயற்படுகின்ற தங்களது செயற்பாடுகளை போற்ற கடமைப்பட்டுள்ளோம். தங்களது நிதி அனுசரணை தொடர்ந்து கிடைக்க பெற்றால் எமது செயற்பாட்டு களங்கள் மேலும் விரிவடையும். எம்மால் அறம் சார்ந்த தமிழர் எதிர்கால நற்பிரஜைகளை உருவாக்க முடியும் என நாம் திடமாக நம்புகின்றோம். காலத்தினால் தாங்கள் செய்த பெருநன்றியை மீண்டும் மனதார பாராட்டுகின்றோம். நன்றி, வணக்கம்.